தங்கச்சி, நான் வேலைக்கு கிளம்புறேம்மா. சரிங்க. வீட்டை பாத்துக்க. சரி. அந்த மாரசாமி வந்தானா வீட்டுக்குள்ள சேர்க்காத. வீடுனா அவன் எப்பயும் பண்ற பிரச்சனை தானே. என்ன விடுங்கண்ணா, புரியாத பேசாத தங்கச்சி. இன்னைக்கு பொண்டாட்டி பேசிட்டு நம்மள எடுத்து பேசுவான், நாளைக்கு சிறவை தூக்கி போவான். வீடுனா நம்மளுக்கு தேவையில்லாத பிரச்சனை எதுக்குண்ணா? எது பிரச்சனை? நான் பண்ணிட்டு இருக்கேன்னா அவன் பண்ணிட்டு இருக்கானா? இந்த வர்றான் பாரு. நீ நினைச்சிரு தங்கச்சி. என்ன தங்கச்சி? டேய் போயிரு, அண்ணன் கூட பார்க்க மாட்டேன், கையை நின்றுடும். எப்பா சாமி, தயவு செய்து போயிரு, உன் பிரச்சனையே வேண்டாம். என்ன பிரச்சனையே வேணாம்னு சொல்றீங்க? நீங்க வேணாம்னு சொன்னா நாங்க விட்டுருவோமா? நீங்க இப்ப நடந்து முடிஞ்ச 2 சட்டசபை தேர்தலையும் திமுக தோல்வி எனக்கு காரணம் உங்களுக்கு தெரியுமா? தெரியாதா? இல்ல சொல்றேன். மற்ற கட்சிகள் மாதிரி திமுக கட்சி தொண்டர்களுடைய மனநிலையும் எதிர்பார்ப்புகளும் தெரியாதனாலதான் திமுக தோல்வி வச்சு நான் சொல்றேன். அப்படி சொல்ல முடியாதுங்க. திமுக மக்களோட மனசு அறிஞ்சனாலதான் மாவட்டமா மண்டல மாநாடு நடத்துது. வெறும் மண்டல மாநாடு நடத்தி தங்களுடைய அருமை பெருமைய மேடையில முழங்கினா மட்டும் போதாது. மக்களுடைய உணர்வுகள், நடவடிக்கைகள், எதிர்பார்ப்புகள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இந்த பக்கத்துல இருக்கிற குளப்பாக்கத்துல நம்ம அம்மா நேர்காணல என்ன நடத்துறாங்க. மக்களுடைய உணர்வுகள், எதிர்பார்ப்புகள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதே மாதிரி இந்த திமுகவும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கு என்ன பண்றது? மக்கள் உணர்வை ஏற்றுக்கிட்டு தொண்டரை மதிக்காத அமைச்சர்களை அம்மா பதவிட்டு தூக்கிடுறாங்க. ஆனா இந்த தைரியம் மத்த கட்சிக்கு யாருக்கும் வரலையே. நீ தப்பா நினைக்கலனா, திமுகவுக்கு தொண்டர்கள் சார்பா ஒண்ணு சொல்றேன் கேளுங்க. மண்டல மாநாடு ஒண்ணு நடத்தி தலைவர்கள்ட்ட நல்ல பேர் வாங்குறதுக்காக வேண்டி அமைச்சர்கள் தொண்டர்களுடைய பாக்கெட்டை காலி பண்ணுறாங்க. இதே நிலைமை நீடிச்சுன்னு வச்சுங்க, தொண்டர்கள் உங்களை வெறுத்துவாங்க. அதுக்குள்ள தொண்டர்களை கூப்பிட்டு நேர்காணல் ஒண்ணு நடத்துறீங்கன்னா இந்த தேர்தல் மட்டுமில்ல, எந்த தேர்தலையும் திமுகவுக்கு நல்ல நேரம். எது நல்ல நேரங்கிற? ஒரு தம்பி தங்கச்சி இருக்கிறாங்களே, இவங்களை தனியா விட்டுட்டு போட்டா கஷ்டப்படுவாங்களேன்னு தெரியாதா அவனுக்கு? அவன் பாட்டுல போயிட்டான், இது நல்ல நேரமா அவனுக்கு? விடுன்னு, அதான் வந்துட்டான்ல, மன்னிப்பும் கேட்டுட்டான். இப்ப போய் நீ இத பெரிய பிரச்சனை ஆக்கிட்டு இருக்கிற. பிரச்சனை 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 என்னன்னு தெரியுமா உனக்கு? பிரச்சனை என்னன்னா, பொதுவா இந்த அதிமுக எம்பியா இருக்கிற எஸ்எஸ்எந்தர்னாலதான் பிரச்சனைன்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. உண்மையா என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, எஸ்எஸ்எந்தர் மேடைகள்ல பேசும்போது எதிர்கட்சிக்காரங்க எல்லாம் பயங்கரமா தாக்கி காரசாரமா பேசுவாரு. இப்போ இந்த 3 நாளைக்கு முன்னாடி காஞ்சிபுரத்துல ஒரு கூட்டத்துல எஸ்எஸ்எந்தர் பேசியிருக்காரு. அவரு காரசாரமா பேசினது காஷ்மீர்ல இருக்கிறவங்க காது கூட கிளியர் அளவுக்கு இருந்துச்சான். இந்த விஷயம் இப்ப நம்ம அம்மா காதுக்கு வந்திருக்கு. அதனால 3 மாசத்துக்கு தற்காலிகமா எஸ்எஸ்எந்தரோட வாய்க்கு பூட்டு போட்டிருக்காங்க, வாய்மொழி உத்தரவு மூலமா. அது மட்டும்தான் உங்களுக்கு பிரச்சனையா? வேற எதுவும் தெரியாதா? தெரிய போறதும் இல்ல, தெரியவும் கூடாது. ஏன் தெரியக்கூடாது? சொல்லிட்டா போச்சு. என்னங்க, அதிமுக அமைச்சர்களுக்கெல்லாம் மாசம் 2 நாள் லீவ் இருந்துச்சு இல்லங்க. இப்போ இன்னொரு நாள் கூடுதலா சேர்ந்து மாசம் 3 நாள் விடுக்கிறாங்க. அது மட்டும் இல்லங்க, இனிமே அமைச்சர்களை பாக்கணும்னா அவங்க தொகுதியில 3 நாள் பாக்கலாமாங்க. வரப்போற தேர்தலை மனசுல வச்சுக்கிட்டு நம்ம அம்மா அமைச்சர்களை இப்பவே தொகுதிக்கு அனுப்ப ஆரம்பிச்சுட்டாங்க. அதை விட ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன். மதுரை திருநகரத்துல நிறைய பள்ளிக்கூடம் காலேஜும் இருக்கு. அங்க ஏற்கனவே ஹால்ஸ், மான்சந்து, குட்கா இப்படி நிறைய போதை பொருள் விற்கிறாங்க. அது நம்மளுக்கும் தெரியும். ஆனா அதையெல்லாம் அடிக்கிற மாதிரி சைனிக் ஹைவே அப்படிங்கிற சுண்ணாம்பு கலந்த போதை பொருள் விற்கிறாங்க. அதை சாப்பிட்டா புத்துணர்வு வருமா? ஆனா இப்படி போய் நிலைமை போய்க்கு வச்சுக்குங்க. போற போக்க பார்த்தா மதுரையில பள்ளிக்கூடத்துக்கு பதிலா வெறும் புத்துணர்வு ஆஸ்பத்திரியா கட்ட வேண்டிய சூழ்நிலை வரும். பாத்தியா தங்கச்சி, இவன் பிரச்சனையா பெருசா சொல்லிட்டு இருக்கிறான். இவன் உருப்பட மாட்டான். வார்த்தையை கொஞ்சம் அடக்கி பேசுறா. நான் உருப்பட மாட்டேனா? நான் உன்கிட்ட கேட்டேன்டா கல்யாணம் நீங்க சொல்லி, நீங்க ஏன்னா ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வச்சீங்க. இப்ப அப்படி பண்றேன் இப்படி பண்றேன் பொண்டாட்டி பத்தி கேட்கறேன்னா என்னடா அர்த்தம்? நீ எனக்கு தம்பி, நான் உனக்கு அண்ணன். பெரிய அண்ணன், கொல்லாத அண்ணன். அண்ணனாடா நீ? பிரச்சனைடா. இப்போதைக்கு பிரச்சனைன்னு பார்த்தாக்கா தமிழ்நாட்டுல போலிங்களை ஒழிச்சு கட்டுறதாங்க பிரச்சனையா இருக்குது. இப்போ இந்த தலைவலிக்கு எல்லாரும் விக்ஷாசன் 500 ஒரு மாத்திரை சாப்பிடுவாங்க. அந்த மாத்திரையில போலி வந்துருச்சா? இதுல கொடுமை என்னன்னா, பொட்டி கடைகள்ல கூட அந்த மாத்திரை வச்சு வித்துட்டு திரியுறாங்களா? பாவம் இந்த படிக்காத ஏழை ஜனங்க, கிராமத்துல இருக்கிறவங்க அந்த மாத்திரை வாங்கி சாப்பிடுறாங்க. என்ன கேட்டா போலிங்களை ஒடிக்கிறத காட்டிலும் இந்த மாதிரி பெட்டி கடைகளை மாத்திரை மருந்து விக்கிறாங்களே, இந்த முறையை முதல்ல ஒழிச்சு கட்டணும். அப்பவே பிரச்சனை பாதி தீர்ந்த மாதிரி தான். திண்டுக்கல் பக்கத்துல பாடியில் ஒரு கிராமமாங்க. அந்த கிராமத்துல ஒரே தொல்லையாங்க. அதனால பாவம் அந்த கிராமத்துல இருக்கிறவங்க எல்லாம் அந்த ஈத்தொலை தாங்க முடியாம ஊரை விட்டு காலி பண்ணி போற அளவுக்கு பிரச்சனை ஆச்சாங்க. ஆத்தாடி, ஒரு ஈக்கா வந்து ஒரு கிராமத்தையே காலி பண்ணிட்டு போயிட்டாங்களா? ஆமா, ஏற்கனவே அந்த பாடியூர்ல ஒரு கோழி பண்ணை இருந்துச்சு.
இன்னும் நிறைய இருந்திருக்கும். இப்பதான் கோழி பண்ணைய காலி பண்ணிட்டு போயிட்டாங்கல்ல, ஏன் இன்னும் ஈ போட பாடல? பாவம் பாடி இருக்காருங்க. ஏயா கலெக்டர் சொல்லி அவங்களுக்கு ஏதாவது நல்லது செய்ய வேணும். இதையுமா நாங்க சொல்லணும்? அதை விட ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன். 100 ஆண்டு பழமை வாய்ந்த தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோயில்ல பக்தர்களுடைய நடைபாதைக்காக வேண்டி பகல்ல நடந்து போறாங்கன்னு சொல்லிட்டு விருப்புக்கள் வாங்கினாங்க. பல லட்சம் ரூபாய் செலவு பண்ணி. அந்த விருப்புக்கள்ல ஏதோ மோசடி நடந்திருக்குன்னு இப்ப அதை பயன்படுத்தாம அப்படியே வச்சுட்டாங்க. பாவம் பக்தர்கள் சுடுகாலோட கோயிலை சுத்தி சுத்தி வராங்க. இதையுமா நம்ம சொல்லணும்? இதுக்கு மேல ஏதாவது இருக்கா? நிறுத்துங்க. யாரும் யாருக்காகவும் பிரச்சனைய பேச வேண்டாம், விட்டுருவோம். என்ன பிரச்சனை விட்டுருவான்? அண்ணன் தம்பி சொந்த சொருத்தி எல்லாம் விட்டுருவோமா? பாத்தியா 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 மறுபடியும் பிரச்சனை ஆரம்பிக்கலாம் பாரு. பிரச்சனையே நான் ஆரம்பிக்கலங்க. ஆனா ஆளுக்கு பிரச்சனை ஒண்ணு நான் சொல்ல கேளுங்க. என்னங்க, ரேடியோ மிக்ஸ்னு ஒரு தனியார் வானொலிங்க. அந்த வானொலியில சுஜித்ரான்னு ஒரு தொகுப்பாளருங்க. அவங்க சொல்லியிருக்காங்க, வேலை இல்லாத ஈழல் பட்டதாரிகள்லாம் ஒண்ணு பேப்பர் போடலாம், இல்லன்னா சுண்டல் விற்கலாம், இல்லன்னா பால் போடலாம், அப்படி ஏகப்பட்ட அர்ச்சனைகளை சொல்லியிருக்காங்க. பாவங்க ஈழல் பட்டதாரிகள்லாம் இதை கேட்டுட்டு ரொம்ப வருத்தமா இருக்காங்களாங்க. அதை விட வருத்தப்பட வேண்டிய விஷயத்த நான் ஒண்ணு சொல்றேன். இனிமே யாருக்காவது கல்யாணம் நடக்கணும்னா முறைப்படி HIV இருக்கா இல்லையாங்கிற சர்டிபிகேட் கொண்டு வரணும். இந்த விவரம் தெரியாம அவங்க கல்யாணம் பண்ணி நிறைய குடும்பங்கள் அவமானத்தால தலைகுனிஞ்சு நிக்குது. இனிமே இந்த மாதிரி நடக்க கூடாதுன்னு நினைச்சா இதுக்குன்னு ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அவங்க மூலியமா சர்டிபிகேட் கொடுத்தா தான் கல்யாணம் நடக்கும்னு சட்டம் போட்டான்னு வச்சுக்கோங்க. நம்மளும் நல்லா இருப்போம், நாடும் நல்லா இருக்கும், எல்லாரும் நல்லா இருப்பாங்க. பிரச்சனைன்னு பார்த்தாக்கா சிவகாசி சாட்சியாபுரத்துல காது கேட்காதவங்க மன வளர்ச்சி குன்றவங்களுக்கான ஒரு உயர்நிலை பள்ளி இருக்குது. அங்க ஜான்சன் இஸ்ரேல்ன்றவர் தான் பொறுப்புல இருந்திருக்காரு. இவரு அங்க இருக்கிற குழந்தைங்களை எல்லாம் கொடுமைப்படுத்திட்டு இருந்திருக்காரு. என்ன விஷயம், ஏன் இப்படி குழந்தைங்களை கொடுமைப்படுத்துறீங்கன்னு போய் கேட்டா, குழந்தைங்களுக்கு தொழில் கல்வி கத்து கொடுக்குறேன்னு சொல்றாரா. சாதாரண சனங்களை கஷ்டப்படுத்தினாலே அவங்களால தாங்கிக்க முடியாது. பாவம் அந்த குழந்தைங்க அந்த ஆள்கிட்ட எவ்வளவு கஷ்டப்படுச்சுங்களோ. இப்ப அவரை பிடிச்சி ஜெயில போட்டாங்க, குழந்தைங்களும் நிம்மதியா இருக்கு. இந்த பிரச்சனையை காரணம் காட்டி தானே என்னை வீட்டை விட்டு வெளியே போய் சொல்ற. பாக்குறேன்டா நான் என் தயவு இல்லாம எப்படி தங்கச்சி கல்யாணம் பண்ணுவேன்னு. நிறுத்துறா, நான் காப்பாத்துறேன் தங்கச்சிய. நீ இப்படி சொல்லுவேன்னு எனக்கு முதல்ல தெரியும்டா. உன்ன மாதிரி பொண்டாட்டிக்கு பயந்தவன் கிடையாது. நான் சொன்ன நீ என்னடா சொல்றது? விடுங்க பிரச்சனைய, யாருக்கும் எந்த பிரச்சனையும் வேண்டாம். எந்த பிரச்சனையாலும் நீங்க சொல்லிட்டீங்க, நான் விட மாட்டேன்ல. என்னங்க, திண்டுக்கல் போற வழியில வாடிப்பட்டின்னு ஒரு கிராமங்க. அங்க அடுத்து அடுத்து 9 பொம்பளை பிள்ளைங்க சுத்து போச்சாங்க, காரணமே இல்லாம. அது இந்த 2 மாசம் இல்லங்க. இது உங்களுக்கு பிரச்சனையா தெரியலையா? அட பாவனே, அதை விட ஒரு முக்கியமான விஷயம் சொல்றாங்களே. மறைஞ்சு போன முன்னாள் அமைச்சர் தானா கிருஷ்ணனுடைய தம்பி ராமையா திமுக சேர்றதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட போய் என்னன்னு விசாரிச்சா PTR பழனிவேந்தராஜன் சொல்லியிருக்காரு. இது அப்படியே PTR பழனிவேந்தராஜன் பத்திரிகையாளர்களா சொல்லிட்டாரு. இதை நான் சொல்லலாம். இப்ப பிரச்சனை என்னன்னா, திருவாரூர் மாவட்டத்துல திருத்துறைப்பூண்டின்ற ஒரு இடத்துல காங்கிரஸ் கட்சியோட வட்டார மகளிர் அணி தலைவியா இருக்கிற அஞ்சம்மான்றவங்க யாருக்கும் அஞ்சாம அந்த பகுதியில இருக்கிற பொம்பளைங்க கிட்ட எல்லாம் கவர்மெண்ட் நிலம் வாங்கி தரேன்னு சொல்லி தலைக்கு 1500 ரூபாய் வசூல் பண்ணி அவங்களால ஏமாந்துட்டாங்களா. பாவம் அவங்களால ஏமாந்த பொம்பளைங்களா ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்காங்க. இந்த பிரச்சனைக்கு யாராவது முடிவு கட்டி அந்த அஞ்சாமா கட்டுற பணத்தை வாங்கி உங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். போதும் என் பிரச்சனையை பேசுறது போது குட்டி போதும் இப்படியே பொம்பளை மாதிரி அழுகுறான் பாரு. பாரு, இப்போ ஒன்னும் பிரச்சனை இல்ல. உன் பொண்டாட்டி விட்டுட்டு வந்துரு. தனியை எப்படியாவது போய் தொலைட்டோம். நாம சொந்த ஊருக்கே போயிருவோம். தங்கச்சியை கரை சேர்த்துட்டு அப்புறம் நாம கல்யாணம் பண்ணிப்போம். முடியாது, என் பொண்டாட்டியை மட்டும் விட்டுட்டு என்ன வர முடியாது. பொண்டாட்டி பொண்டாட்டி பொண்டாட்டிக்கு பொண்டாட்டி